நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 4/8/2024 ஆடி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அமாவாசை திதி மாலை 4:43 வரை, பின்பு வளர்பிறை பிரதமை. பூச நட்சத்திரம் பகல் 1:26 வரை, பின்பு ஆயில நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஆடி அமாவாசை. முன்னோர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சந்திரன் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சுக்கிரன் புதன் 5இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் அமையப்பெற்று 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் 12ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் உண்டாகும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் கடினமாக உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அனுகூலங்கள் சற்று தாமதப்படும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். சந்திரனானவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும்.
நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான இந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்களால் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய நேரமாகும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படும். சூரியன் சந்திரன் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற மறைமுக எதிர்ப்புகளால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்ப்பது சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு நல்ல பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உதவிக்கான ஒரு செய்தியான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியானது இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ராகு 6இல் இருப்பதால் எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் குறைவதால் மன அமைதி ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குடும்பத்தில் ஒரு அனுகூலமான செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் தற்போது கைகூடி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி குரு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் 8ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். குறிப்பாக இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது.
முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தாமதமாகும். குறிப்பாக எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாது. தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் எதிர்கொள்ளக்கூடிய நேரம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 3இல் ராகு 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக வெளியூர் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்றைய நாளில் கிடைத்து மனதில் பூரிப்பும் நிம்மதியும் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன், 7இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கூட்டாளிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு லாபகரமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு நவீனகரமான கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் கூட இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைய துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண விஷயத்தில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால்தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில், குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.